ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்து இந்த 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் வந்து வாங்கியிருந்தேன். இது எந்த பிராண்ட் அப்படின்னா பட்டர்ஃப்ளை பிராண்டு தான். வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னம் அப்படின்ற வேரியண்ட். இந்த வேரியண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பர்னர், 3 பர்னர் அண்ட் 4 பர்னர் வந்து கிடைக்குது. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm திக் ரஸ்ட் ப்ரூஃப் பாடி வந்து கொடுக்குறாங்க. நமக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து சீக்கிரம் துரு பிடிக்காது. எல்லா ஸ்டவ்லையும் இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்போ பர்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்னர், குட்டி பர்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீடியம் சைஸ் பர்னர். இந்த ஜம்போ பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நெருப்பு வரும். மீடியமில் வந்து கொஞ்சம் மீடியமாக வரும். ஸ்மால் சைஸ் பர்னரில் வந்து நம்ம பால் காய்ச்சறது, டீ வைக்கிறது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் பொங்கி வந்து உங்களுக்கு ஊற்றாது. இதோட ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா கிளாசி மிரர் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முகமே வந்து நல்லா தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கிற ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பர்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைட்லி ஸ்பேஸ்டு பர்னர். ஸோ தட் நமக்கு வந்து தாராளமாக வந்து 3 பர்னர்லேயும் அட் அ டைமில் வச்சு நம்ம சமைக்கலாம். நான் வந்து 2 பர்னர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீக்கேஜ் இஷ்யூஸ் வந்து இருந்தது. அதாவது சிம்மில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். தோசைக்கல்லாம் வைக்கிறோம் அப்படின்றப்போ சிம்மில் வச்சுட்டு பார்க்காதப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் லீக்கேஜ் இருந்தது. அதனால் புதுசு மாற்றிடலாம் அப்படின்ட்டு புதுசு மாற்றினது தான் இது. ஸோ இந்த மாதிரி கேஸ் லீக்கேஜ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்டவ்வையே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். 2 பர்னர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் 3 பர்னர் வந்து ரொம்ப தேவைப்பட்டது. அதனால தான் வந்து 3 பர்னர் வாங்கினேன். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தான் வாங்கினேன். எதுக்காக அப்படின்னா அந்த கிளாஸ் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஆனால் அதுலேயே வந்து நிறைய இப்போ வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து வாங்கிட்டேன். அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜும் வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடை மேலே வைக்கும்போது நல்லாவே வந்து ஒரு பளிச்சுன்னு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது லைட்டு. ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் எக்ஸ்ட்ராவாக தர மாதிரி இருக்குது. இதே வந்து ஒரு பிளாக் கலர் கிளாஸ் டாப் ஸ்டவ் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து எரிய வச்சு காட்டியிருக்கேன். நல்லாவே வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி சாமி கும்பிட்டாச்சு. இதில் வர அந்த கேஸ் வால்வ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஸ்பில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பில் ட்ரேவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டவ்வும் வந்து பார்த்திங்கன்னா பர்னர் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பொங்கி ஊற்றுச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து கீழே வந்து லீக் ஆகி வரும். இந்த ஸ்டவ்வோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.